ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு அண்டு மீன் வறுவல் வீடியோ தாங்க பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலாலாம் தடவி இந்த மாதிரி தட்டில் காய வச்சுட்டேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாறை மீன் தாங்க வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், பாறை மீனில் வந்து இந்த வால் பகுதியெல்லாம் சின்ன சின்னதாக பீஸ் போட்டாங்க. அந்த நடுப்பகுதியெல்லாம் பெரிய பெரிய பீஸஸாக இருக்குது. மீன் பெருசாக தாங்க இருந்தது. பாருங்கள், பெரிய பீஸாக இருக்குது. இந்த வால் பகுதியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த தலைப்பகுதியும், குழம்புக்கு வந்து தலைப்பகுதி அதோட இந்த சின்ன துண்டுகளையெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து இப்படி மசாலா தடவி வெயிலில் காய வச்சு பொரிக்க போகிறேங்க. இப்போ வந்து மண் சட்டியில் மணக்க இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா வந்து நான் கடையில் வாங்கின மசாலா தாங்க இதுக்கு தடவினேன். இந்த மசாலா தடவி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டேன். வெயிலில் காய வச்சுட்டு இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். வாங்க இந்த மீன் வறுவலும் மீன் குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் நல்லெண்ணெயில் செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ குணமானதுங்க. அதோடு நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. பாருங்கள், இது 3ம் போட்டு தாளிக்கும் போது அதோட மனமே இந்த மீன் குழம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குங்க. மணமாகவும் இருக்கும் நல்லா. இப்போ இந்த கடுகு, சீரகம், வெந்தயமெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டேங்க. பச்சை மிளகாய் கீறி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு இப்போ அது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறம் தாங்க வெங்காயம் போடணும். நல்லா அது எண்ணெயில் வதங்குற வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட சுவையும் மணமும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இன்றைக்கி இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கி வர்றதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் இதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடையில் வாங்கின குழம்பு மிளகாய் தூளோ அல்லது மீன் குழம்பு மசாலாவோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அதாவது தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் மசாலாவை. நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால நிறையா மசாலா பொடி போட்டிருக்கேங்க. நீங்கள் வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் இதில் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி அதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிற மீனில் அந்த புளியை ஊற்றி வச்சுருந்தேங்க. எதுக்கு அப்படி மீனில் அந்த புளியை ஊற்றி வைக்கிறேன்னா, மீன் வந்து நம்ம குழம்புல போடும்போது சீக்கிரமாக உடையாது. அதுக்காக தான்
அந்த மீனில் ஊற்றி வச்சுருந்தேன் அந்த புளி கரைசலை. இப்போ அந்த புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துட்டேங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்களும் மீன் குழம்பு வைக்கும்போது அந்த குழம்பு வைக்கிற மீனில் புளி கரைச்சி புளி உப்பும் அதில் ஊற வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக உடையாது மீன். இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டேன். இது வதக்கி ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வடைச்சட்டியில் வதக்கி இந்த பக்கமாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு இந்த வதக்கின வடைச்சட்டிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து அந்த புளித்தண்ணி இந்த மசாலாலாம் சேர்ந்து அப்படி சும்மா வாசனை அப்படியே அருமையாக இருக்குதுங்க. அதுக்கு வந்து திக்காயிருச்சு. அந்த புளித்தண்ணி மசாலாலாம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி இதில் ஊற்றிருக்கிறோம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டு நல்லா கொதித்து வரட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா துருவி அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஒரு மூடினா ஒரு தேங்காயில் பாதி துருவி இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த தக்காளி வெங்காயம் அரைக்கும்போது அது கூட சேர்த்தும் அரைக்கலாம். நான் தனியாக தான் அரைச்சி ஊற்றினேன். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு, குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இது கொஞ்சம் கெட்டியாகும்போது அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். அருமையான ஒரு வாசனைங்க. பாருங்கள், குழம்பு கொதித்து நல்லா திக்காயிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மீன் துண்டுகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா பொடி, புளித்தண்ணி, நம்ம அரைச்சி சேர்த்த அந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து கொதித்து அப்படி ஒரு அருமையான மணங்க. நம்ம தாளிக்கும் போது வேறு கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டேன் இல்லைங்களா, அது வந்து குழம்புக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கறத விட நிறைய மருத்துவ குணங்கள் அதில் இருக்குங்க. இந்த மாதிரி மூணு பொருளும் போட்டு நீங்கள் தாளித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து வெங்காய வடகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இந்த 3ம் போட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த வடகத்துலேயே இந்த கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா இது போட தேவையில்லை. நான் வடகம் இல்லாதனால இது 3ம் போட்டு தாளிச்சிங்க. இப்போ இந்த மீனையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தலைப்பகுதி, இந்த சின்ன பீசஸ் எல்லாம் அதை பூரா இதில் சேர்த்து விட்டுறலாம். எப்பயுமே வந்து மீன் பொரித்து சாப்பிட்றத விட நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றது தாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாருமே குழம்பு மீன் வந்து நல்லா சாப்பிடுவோம். அதனால் நிறைய மீன் வந்து குழம்புல சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா 2.5 கிலோங்க இந்த மீனோட அளவு. நான் வந்து பாறை மீன் தான் இன்றைக்கி வாங்கினேன். 2.5 கிலோவில் வந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு குழம்புலேயே சேர்த்துட்டேன். மீதி 1.25 கிலோ வந்து பொரிக்க எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக இப்படி ஒரு கலக்கி விடணும். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போயே பாருங்கள், மீன் வெந்துருச்சு. ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும். அதனால் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த மண் சட்டியோட சூட்டுலேயே நல்லா வெந்துடும். இப்போ மீன் குழம்பு வந்து வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிக்கலாம். இந்த மல்லித்தழை தூவுனதுக்கப்புறம் பாருங்கள் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மீன் நல்லா வெந்துடும். இப்போ மணக்க மண் சட்டியில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு அந்த மசாலா தடவி காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீனை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், பொரிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், மீன் துண்டுகள் வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால 2 பீஸ் தாங்க வைக்க முடியுது இந்த பேனில். இதை பொரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நான் இந்த மசாலாவுக்கு வந்து கடையில் வாங்குகிற சக்தி மசாலா தாங்க, மீன் வறுவல் மசாலா தாங்க வாங்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு கலக்கி அப்படியே சேர்த்துட்டேன். அதில் மீனில் தடவி தான் காய வச்சேன். பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு லேசாக காஞ்சதுக்கப்புறம் பொரித்தோம்னா நல்லா பொரியுங்க. இந்த வெடிக்காது, சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ 2 பக்கம் மீன் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த மீன் எடுத்துக்கலாம்.
இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அருமையான மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தட்டில் சோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றி அப்படியே மீன் வறுவலையும் வச்சு, குழம்பு மீன் ஒன்று போட்டு அப்படியே மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில்